அதிகாலை 8 மணிக்கே எழுந்து மிதமான வானிலையை ரசிச்சுக்கிட்டே மிக்ஸி ஜாரில் ஒரு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு இன்னைக்கான பயிற்சி இல்லத்திலேங்கிறனால இதுதான் என்னோட காஸ்டியூம். கருப்பு சட்டையும் கலர் லுங்கியும். இந்த கொடுமையான உடையை போட்டு கடுமையான பயிற்சியை கனவுல கூட பண்ண முடியாது. அதனால கால் சட்டையை மாட்டி காலை நல்லா நீட்டி நச்சுன்னு ஒரு வார்ம் அப் போட்டாச்சு. நான் பங்கெடுக்க போற போட்டியில பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதை முன்னிட்டு கொஞ்சம் ஸ்குவாட்ஸ், சைட் லஞ்சஸ், ஃபார்வர்ட் லஞ்சஸ்லாம் பண்ணிட்டு ப்ரோக்ரஷனுக்கு வந்தாச்சு. ஒரு காலை முன்னாடி நீட்டி நாட்காலியில் உட்காந்த உடனே சூடு வச்ச மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறது தான் பயிற்சியின் முதல் படி. அடுத்த படிக்கு அந்தரத்துல குதிச்சு தூரிகையை எடுத்து ஒரு குத்தாட்டம் போட்டதுல கை தவறி கீழே விழுந்துருச்சு. குச்சியின் உதவியோட ஒரு காலில் உட்காந்து எந்திரிக்கலான்னு பார்த்தா ஒரே அடியா உட்காந்துட்டேன். நான் போறேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க ஜோஸ்தனிக்ஸ். எனக்கு வேற வழி தெரியலைங்க. அதனால பேண்டை மாட்டி அதை பயன்படுத்தி ஒரு காலில் மேல வரலான்னா அதுவும் முடியாதுங்கிற வார்த்தை நம்ம அகராதிலே கிடையாதுன்னு அரை அடி நாட்காலியை அடியில வச்சு அதுலயாச்சும் உட்காந்து எந்திரிக்கலான்னு பார்த்தா போங்கடா. மறுபடியும் பேக் டு பேசிக்ஸ். முன்னங்காலில் அதிக அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபார்வர்ட் லஞ்சஸ் பண்ணதுல தனித்தனியா 2 காலையும் பலப்படுத்தியாச்சு. இறுதியா பிஸ்டல் ஸ்குவாட்ஸ்க்கு தேவையான ஒரு மாறுதலுக்கு பயிற்சி எடுத்துட்டு ஒரு முயற்சி பண்ணதுல வலது காலில் நல்ல முன்னேற்றம். இந்த இடது காலில் ஏசிஎல் டேரை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. எப்படியாச்சும் எந்திரிச்சிடுறா பங்கு, முடியலன்னா பக்கத்துல இருக்கிற கால் சட்டையை பிடிச்சி தொங்குன்னு ஒரு வழியை எந்திரிச்சிட்டேன். பயிற்சியை முடிச்சுட்டு வரலாறு தொலைக்காட்சியில என்னோட அபிமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு வேலைக்கு போட சீருடைய தேய்ச்சிட்டு 8.5 மணி நேர உழைப்புக்கு பின் வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இருக்கிற இந்த கோளார குணப்படுத்த கலர் லூங்கியை மடிச்சு கட்டிட்டு கரெக்டான ஃபார்ம்ல 5 புல்லப்ஸ் அடிச்சாச்சு. அரசியல் பழக அண்ணன் பேச்சை கேட்டு ஆரோக்கியமான உணவை உள்ள தள்ளிட்டு காரம் தூக்கலா இருக்கிற கறி குழம்பு தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுனால சிறிதளவு வெந்தயத்தை வாரி வாயில போட்டு இவ்வளோ தண்ணியை குடிக்காதரா, அப்புறம் தூங்க முடியாது, இன்னும் கொஞ்சம் சொன்னா கேளு, தண்ணியை கம்மியா குடி, ஆத்துக்கலாம் ப்ரோ 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 பொண்ணுக்கு வருது. படிச்சு சொன்னனேடா தண்ணியை கம்மியாக குடின்னு. அநியாயமாக நடுராத்திரியில் எந்திரிக்க வச்சிட்டிங்களேடா பாவிகளா.